மஞ்சுமல் பாய்ஸ் அதாவது 2 மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சோசியல் மீடியா சேட்டலைட் சேனல்கள் எங்கே பார்த்தாலும் இந்த படத்தை குறித்து தான் செய்தி. ஸோ இந்த படம் தமிழில் மட்டுமே கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே வசூலை பண்ணுச்சு. ஓவராலாக இந்த படம் 250 கோடிக்கு மேலே வசூலை பண்ணுச்சு. இத்தனைக்கும் லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். ஸோ இந்த படத்தை உலகநாயகன் கமலஹாசன் பாராட்டி தள்ளிட்டார். அதற்கு காரணம் இந்த படத்தோட மையமே குணா படத்தின் அந்த லொக்கேஷனும் அவருடைய டயலாக்கும் இசைஞானி இளையராஜாவோட கண்மணி அன்போட சாங் தான். இதை பல பேர்கிட்ட நம்ம சொல்லிட்டோம், அது மக்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ இந்த படத்தை ஒரு பெரிய இயக்குனர் லேட்டாக பார்த்துட்டு பிரமிச்சு போய் அந்த படத்தை பாராட்டி தீர்த்திருக்காரு. அதுவும் எப்படிப்பட்ட பாராட்டு, மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு ஆஸ்கர் விருது கிடைச்சே ஆகணும், அப்படி கிடைக்கல அப்படின்னா இனிமே நான் எந்த ஒரு ஆஸ்கர் விருதையும் நம்ப மாட்டேன்னு சொல்லிக்காரு. அப்படி சொன்னவர் யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம இயக்குனர் அல்ஃபோன்ஸ் புத்தன் தான். ஏன்னா எடுத்தது ஒரு சில படங்கள், நேரம் பிரேமம் கோல்டு அப்படின்னு. அதில் நேரமும் பிரேமமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி படங்கள். பிரேமம்லாம் ஒரு தரமான படங்களின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் சென்னையிலே ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடிச்சு. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை இப்போ தான் பார்த்துருக்காரு போல். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஒரு ஆஸ்கர் விருதுக்கு தகுதியான படமாக இந்த மஞ்சுமல் பாய்ஸ் இருக்குது. அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிற எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் 100% சரியான வகையில் தான் கையாளப்பட்டிருக்கு. ஆனால் இந்த படத்துக்கு ஆஸ்கர் விருது கிடைக்கல அப்படின்னா இனி நான் ஆஸ்கர் விருதுகளை நம்பவே மாட்டேன். அது எவ்வளோ பெரிய படம் அந்த ஆஸ்கர் விருது வாங்கினாலும் கூட எனக்கு ஒரு பெரிய ஃபீல் வராது. அது மட்டும் கிடையாது, மலையாள சினிமாவை பெருமைப்படுத்திய இயக்குனர் சிதம்பரம் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்குமே நன்றி. அதே மாதிரி இந்த படத்தை நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ நான் லேட்டாக பார்த்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருக்காரு அல்ஃபோன்ஸ் புத்திரன். அதாவது நீங்கள் அல்ஃபோன்ஸ் புத்திரனோட பிரேமம் படத்தை பார்த்துருப்பீங்க, இப்போது இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தையும் பார்த்துருப்பீங்க. இந்த 2 படங்களில் ஆஸ்கருக்கு தகுதியான படம் எது, இல்லை இந்த 2 படங்களில் சிறந்த படம்னு நீங்கள் என்ன படத்தை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.